இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து அந்த மெனோபஸ் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து ஒரு க்ரூஷியலான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மெனோபஸ்னால பாதிப்புகள் வருமா, இல்லை மெனோபஸ்னால கேன்சருக்கு ஏதாச்சும் ரிலேட் ஆகுமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மெனோபாஸ் அப்படின்றது வந்து கேன்சரோட வந்து என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெனோபாசல் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி இருக்கும். அதாவது லேட் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன ஆகும்னா வந்து, இப்போ ஒருத்தங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு பெண்மணிக்கு வந்து ஒரு மெனோபாசல் ஏஜ் வந்து ஒரு 45 வயசோ இல்லை 47 வயசோ இல்லை அதிகபட்சம் 50 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 50 வயசுக்கு மேலே போகுது அப்படிங்கும்போது, ஸோ இது வந்து ஒரு லேட் மெனோபாஸ். அந்த லேட் மெனோபாஸில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டைம் வரைக்கும் அவங்க உடம்புல வந்து அந்த ஹார்மோனல் ஆக்டிவிட்டி வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த ஹார்மோனல் ஆக்டிவிட்டினால இந்த லேட் மெனோபாஸ் வந்து ஒரு முன்னாடிலாம் சொல்லுவாங்க, இந்த மார்பக புற்றுநோய்க்கு இப்பயும் சொல்லுவாங்க. அதாவது மார்பக புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. அதாவது ஏர்லி மெனார்கி லேட் மெனோபாஸ் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சீக்கிரமே வந்து அவங்க வந்து வயது அந்த ஏஜ் அட்டைன் பண்ணுறது, அதே மாதிரி வந்து ரொம்ப காலம் தள்ளி வந்து அவங்க வந்து அந்த மெனோபாஸ் அட்டைன் பண்ணுறது, அந்த மாதவிடாய் நிற்கிறது வந்து அட்டைன் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா, அந்த பீரியட் பிட்வீன் அந்த மெனார்கி அண்ட் மெனோபாஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறப்போ அந்த அன்அப்போஸ்ட் ஹார்மோனல் ஆக்ஷன் சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஹார்மோன்னால வரக்கூடிய சில கேன்சர்ஸ், அதாவது உதாரணத்துக்கு வந்து இந்த மார்பக புற்றுநோயோ இதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது சொல்லுவோம். இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெனோபாஸ் அப்படின்றது வந்து அவங்க வந்து எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 45-46 வயசில் வந்து அந்த மெனோபாஸ் வந்து நின்றுக்கும். ஒரு 6 மாதம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸே வராது. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை வந்து அவங்க வந்து மெனோபாஸ் அப்படின்றத நினச்சிக்க கூடாது. ஸோ மெனோபாஸ் அப்படின்றது யாருக்கு சொல்லணும், இல்லை எப்படி அதை கன்ஃபார்ம்டாக சொல்லணும் அப்படின்றது நீங்கள் வந்து உங்கள் டாக்டரை கேட்கணும். அதுக்குன்னு சில கிரைட்டீரியாஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் வந்து அந்த மாதவிடாய் வந்திருக்க கூடாது. அதே மாதிரி சில ஹார்மோனல் டெஸ்ட் பண்ணுவோம் நம்ம. இந்த FSH LH ரேஷியோன்னு ஒன்று பார்ப்போம். அந்த ரேஷியோ வந்து மெனோபாசல் ரேஞ்சில் இருக்கணும். இல்லை இப்போ மெனோபாஸ் வந்து இன்டியூஸ்டு மெனோபாஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 சினை முட்டைகளும் வந்து எடுப்போம். முன்னாடிலாம் வந்து மார்பக புற்றுநோயே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்மோன் டிபெண்டன்ட் கேன்சர். ஸோ இப்போ ஒரு இளம் வயதில் ஏற்படக்கூடியவங்களுக்கு நம்ம அந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கனால தான் இது வளருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊஃபரக்டமின்னு சொல்லுவோம். அதாவது 2 பக்கம் சினை முட்டையை வந்து நம்ம லேப்ராஸ்கோப்பிலையும் இதில் வந்து எடுப்போம். இப்போ வந்து அதுக்கு வந்து மாத்திரைகள் வந்ததுனால அந்த ஆப்ரேஷன் நம்ம வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பண்ணுறதில்ல. ஸோ முன்னாடிலாம் வந்து அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரொம்ப ஒரு செலக்டட் கேஸ்க்கு பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் பண்ணுறது இல்லை இந்த ஊஃபரக்டமி அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு இன்டியூஸ்டு மெனோபாஸ். அப்போ அவங்களுக்கு அந்த ஓவரிஸை வந்து நம்ம வந்து வேற ஒரு காரணத்துக்காக நம்ம எடுக்கும் போது அவங்களுக்கு அந்த மெனோபாசல் சிம்டம் வந்துடுது. அதே மாதிரி இப்போ நீங்கள் கீமோதெரப்பின்னு கேட்டீங்க. இப்போ கீமோதெரப்பி வந்து ஒரு சில கீமோதெரப்பி இப்போ இளம் வயதில், இப்போ நம்ம இதை சொல்லக்கூட சொன்னால் நிறைய பேர் அதை பயப்படுவாங்க. பட் ஸ்டில் வந்து அதாவது தேவை அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப இளம் வயதில் வந்து ஒரு சில கீமோதெரப்பி கொடுக்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்து தள்ளி போகும், இல்லை வந்து அது திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாகும். இந்த மாதிரி சில பிரச்சனைகள், இதெல்லாம் இன்டியூஸ்டு மெனோபாஸ். இது இல்லாமல் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் நிற்கிது, திருப்பி வந்து ப்ளீடிங் வருது அப்படின்னா அது வந்து மெனோபாஸ் இல்லை. ஸோ இதை வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி இருந்தால் இதை வந்து நாங்கள் வந்து போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் சொல்லுவோம். இது வந்து கேன்சருக்கான ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. உதாரணத்துக்கு இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் வந்து எங்கே வரும்னா, உதாரணத்துக்கு இப்போ கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், அதாவது யூட்ரைன் கேன்சர் சொல்லுவோம், இல்லை கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இப்போ சர்விக்கல் கேன்சர்னு சொல்லுவோம் இல்லையா, கர்ப்பப்பை வாயில் ஏற்படக்கூடிய சர்விக்கல் கேன்சர், இதெல்லாம் வந்து போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங்காக மேனிஃபெஸ்ட் ஆகலாம். ஸோ அவங்க வந்து ஒரு பெண் வந்து நினச்சிக்க கூடாது, நமக்கு வந்து மெனோபாஸ் அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்றத வந்து அவங்க வந்து தெரியாமல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 6 மாதம் 7 மாதம் அவங்க பீரியட்ஸே வந்திருக்காது. அவங்களாம் நினச்சிப்பாங்க, நான் சரியாக சாப்பிடலை, நான் சரியாக இது பண்ண, அதனால எனக்கு பீரியட்ஸ் வரல, இப்போ திருப்பி எனக்கு நார்மலாக வந்துருச்சுப்பாங்க. பட் இது வந்து நார்மலாக இருக்காது, இது வந்து அப்நார்மல் ப்ளீடிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்களோட மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா அதற்கு ரொம்ப ஈஸியான டெஸ்ட். இப்போ ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணிட்டு, இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் பேஸ்டு டெஸ்ட்லாம் இருக்குது இந்த போஸ்ட் மெனோபாஸ், பிப்பல் பயாப்சின்னு சொல்லிட்டு. சாதாரண வழியே இருக்காது, ஒரு ஆஃபீஸ் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வேலை. அதுலேயே வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா, கேன்சர் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு கர்ப்பப்பை ஆப்ரேஷன் கூட பண்ணிட்டோம்னா டோட்டலி கியூரேட்டிவ் அவங்க. ஸோ அந்த ஆரம்ப கட்டம்னு சொல்லுவோம். இப்போ ஈவன் ஒரு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது கேன்சராக வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீகர்சர் ஸ்டேஜ்னு இருக்குது, அந்த ஸ்டேஜை கூட நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உரிய மருத்துவரோட ஆலோசனை எடுக்கும்போது ஒரு மக்கள் வந்து ஈஸியாக இதை வந்து கண்டறியலாம்.